விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தாக்கல் செய்தார். ஜோதி நரசிம்மன், விக்கிரவாண்டி திமுக வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். கடந்த பொதுத் தேர்தலின் போது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் போட்டியிட்ட புகழேந்தி அவர்கள் உடல்நலக் காரணமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து இந்த தொகுதி காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திமுக சார்பில் வேட்பாளராக அன்னியூர் சிவா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஊர்வலமாக விக்கிரவாண்டியின் முக்கிய வீதிகள் வழியாக வந்தார். அவரோடு அமைச்சர் பொன்முடி, நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சகன் மற்றும் திமுக மாவட்ட பொறுப்பாளர் கௌதம் ஸ்ரீகாமணி ஆகியோர் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து வேட்புமனுவை விக்கிரவாண்டி தேர்தல் நடத்தும் அதிகாரி சந்திரசேகரனிடம் வேட்புமனு தாக்கல் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள். இந்த நிலையில தொடர்ந்து 9 அமைச்சர்கள் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவாக அமைக்கப்பட்டு தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று பிற்பகல் 1 மணிக்கு மேல் வட்டாரமை கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இருக்கிறார். இந்த பகுதியில் இதற்காக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட நபர்களை தவிர வேறு யாரும் தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை. வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அடுத்ததாக பாமக வேட்பாளர் 1 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த சைடுல ரைட் நாங்களும் இருக்க சார். ஓகே பக்கா. இந்த பக்கம் பாருங்க. கேண்டிடேட் அந்த பக்கம் சார் சார் சைடுல பாருங்க சார். சார் இங்க பாருங்க. சார் போன் எடுத்து வா. ஏய் என்ன கையண்ணா சார் இந்த சைடுல ரைட் நாங்களும் இருக்க சார். ஓகே பக்கா. இந்த பக்கம் பாருங்க. சார் சார் சைடுல பாருங்க சார். அந்த சைடுல ஜூலை 10ஆம் தேதியன்று விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனுவை தாக்கல் செய்தார். விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலின் போது அமைச்சர் பொன்முடி, திமுக எம்பி ஜெகத்ரட்சகன், விசிக எம்பி ரவிக்குமாருடன் நின்றனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், விவரங்களை சொல்லலாம். ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்று நல்ல நாள் என்பதால் பல்வேறு கட்சிகளும், அதாவது திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது தன்னுடைய வேட்புமனுவை விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பாக வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த மாவட்டத்திற்கு பொறுப்புடைய அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பொன்முடி உள்ளிட்டவர்கள், ஏவா வேலு போன்ற மூத்த அமைச்சர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களும் இந்த வேட்புமனு தாக்கலின் பொழுது